நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். இதுக்கு கிறிஸ்தவங்க பதில் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க. அதாவது நான் கிறிஸ்தவத்தை விட்டு போனதுக்கு இவங்க மதத்தில் இருக்கிற பிரச்சனைகள் காரணம் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக எதையாவது ஒரு காரணம் சொல்லி இவர் இதனால தான் போனார் அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. அந்த விதத்தில் ஒரு கிறிஸ்தவர் இப்படி எழுதியிருக்கார் நம்முடைய சேனலில். பாருங்கள் என்னென்னு. சகோதரரை, கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு போங்க, இந்து மதத்தை விட்டுட்டு போங்க, முஸ்லீம் மதத்தை விட்டுட்டு போங்க, புத்த மதத்தை விட்டுட்டு போங்க, எதையாவது விட்டுட்டு போங்க, ஆனால் பாவத்தை விட மாட்டீங்க. நீங்கள் சொன்ன பிரகாரம் பாவத்தை எடுத்து சொல்லி பாவத்திலிருந்து விடுதலை தந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க மாட்டீங்க. இப்படி எழுதியிருக்கார். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு போகலாம், எந்த மதத்தை விட்டுட்டு வேணாலும் போகலாம், ஆனால் பாவத்தை விட முடியாது உங்களால். இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாவத்தை விட முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பாவத்தை விடணும்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாகணும். அவரை விட்டுட்டு போனோம்னா பாவத்தை விட முடியாது. பாவத்தை விடுறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு இவங்க காரணம் சொல்கிறது மட்டும் இல்லை, இவங்க போய் மற்றவங்கக்கிட்ட சுவிசேஷம் சொல்கிறாங்கல்ல, இயேசுவை ஏற்றுக்குங்க அப்படின்னு. அப்போது இவங்க சொல்கிறத கேட்டு யாரும் கிறிஸ்தவராக மாறலைன்னா, இவங்க மதத்துக்கு வரலைன்னா, அதுக்கும் இதையே தான் காரணமாக சொல்கிறாங்க. இன்னொரு கிறிஸ்தவர் நம்முடைய சேனலில் கமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். அவர் சொல்கிறார், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். இயேசு மனிதனின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு காட்சியளித்து விண்ணுக்கு போனார் என்பது நற்செய்தி. இந்த கமெண்ட் மூலம் உமக்கும் இந்த நற்செய்தியை சொல்கிறேன். நீர் மதம் எல்லாம் மாற வேண்டாம். உமக்கு பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டாம் என்றால் அப்படியே பாவத்தோடு இருங்கள். கடவுள் நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதுக்கு இந்த கமெண்ட் சாட்சி. இவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. உமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டாம் என்றால் அப்படியே பாவத்தோடு இருங்கள். இவரும் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாவம் செஞ்சிட்ருக்க ஒரு மனுஷன் பாவத்தை நிறுத்தணும்னு நினச்சான்னா இயேசுக்கிட்ட வரணும். அவன் பாவத்திலே வாழணும், அப்படியே இருக்கணும், விடுதலை வேண்டாம், பாவத்திலேருந்து விடுதலை அடைய வேண்டாம் அப்படின்னு நினச்சான்னா இயேசுக்கிட்ட வர வேண்டாம். அப்படி அவன் பாவத்தில் இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறார். சரி, இப்போ கிறிஸ்தவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவே இப்படி சொல்கிறதாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இங்கே இயேசு என்ன சொல்கிறதாக பைபிள் சொல்கிறது தெரியுமா? பாவம் செய்கிறவன் ஒளியை பகைக்கிறானா, அதாவது அவர் தன்னை ஒளின்னு சொல்கிறார், தன்னை பகைக்கிறான்னு சொல்கிறார். அடுத்து, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அவன் செஞ்சிட்ருக்கிற பாவத்தை இயேசு கண்டிப்பாரான். அதனால என்கிட்ட அவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க பாவம் செய்கிறவங்க அப்படின்னு இயேசு சொல்கிறதாக இந்த வசனம் சொல்லுது. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த கிறிஸ்தவங்க இப்படி டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை யாராவது ஏற்றுக்கலைன்னா, அல்லது இயேசுவை விட்டு கிறிஸ்தவத்தை விட்டு யாராவது வெளியில் போயிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, பாவத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அதனால் அவங்க இயேசுக்கிட்ட வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க சொல்கிற சுவிசேஷத்தை கேட்டு யாரும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலைன்னா அவங்க மேலே பழிய போட்டுறது, நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா நீங்கள் பாவத்திலே வாழ்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு. அதாவது எங்கள் குரூப்பில் சேராதவங்க எல்லாரும் அயோக்கியம். சரி, இப்போ இவங்க சொல்கிறது உண்மையினே வச்சுக்குவோம். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை அடைய விருப்பம் இல்லை, பாவம் செய்கிறதுக்கு விரும்புகிறோம், அதனால தான் நம்ம இயேசுவை நிராகரிக்கிறோம் அப்படின்னே வச்சுக்குவோம். அப்படின்னா இவங்க பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிருப்பாங்கல்ல கிறிஸ்தவங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. பாவத்திலேருந்து விடுதலை வேணுங்கிறதுக்காகத்தான் இவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதாகவும் காட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை அடைகிறதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, விருப்பம் இல்லைன்னா அப்படியே இருந்துக்குங்க பாவத்திலே அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க பாவத்திலேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசுக்கிட்ட போயிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க பாவத்தை விட்டுருக்கணும் இல்லையா? அதனால் நான் இவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அது என்னன்னு இப்போ திரையில் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல ஒரு கமெண்ட் பார்த்தோம்ல, அதில் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எதையாவது விட்டுட்டு போங்க, எந்த மதத்தை வேணாலும் விட்டுட்டு போங்க, ஆனால் பாவத்தை விட மாட்டீங்க, இயேசுக்கிட்ட வந்தால் மட்டும்தான் பாவத்தை விட முடியும் அப்படிங்கிறார். அதாவது இயேசு கூட இருந்தால் மட்டும்தான் பாவத்தை விட முடியுங்கிறார். அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், இயேசு கூடவே இருந்தும் நீங்கள் பாவத்தை விடலையே ஏன்? இயேசு கூட இருந்தால் தான் பாவத்தை விட முடியும்னு இவர் சொன்னார். அதனால் நான் இவர்கிட்ட இப்படி கேட்குறேன், இயேசு கூடவே இருந்தும் நீங்கள் பாவத்தை விடலையே ஏன் அப்படின்னு. இது இவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி. சரி, இப்போ இந்த ரெண்டாவது ஒரு கமெண்ட் பார்த்தோம்ல, ஒரு கிறிஸ்தவருடைய கமெண்ட். அவர் அதில் என்ன சொன்னார், உமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டாம் என்றால் அப்படியே பாவத்தோடு இருங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார்.
இப்போ நான் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னு பாருங்கள் திரையில். உமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னிடம் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறீர்கள்? சரியா? இவங்க 2 பேர்ட்டையும் இந்த 2 கேள்வியை கேட்டிருக்கேன். 2 பேர்ட்டிருந்தும் நான் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் வரல. ஏன் பதில் வரல யோசிச்சு பாருங்கள். இவங்க தான் சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட போனால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. இயேசுக்கிட்ட யாரெல்லாம் வரலையோ, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் பாவத்தில் வாழணும்னு விருப்பம் இருக்குது. இயேசுக்கிட்ட வந்தால் பாவத்திலேருந்து விடுதலை அடையணும், அவர் கண்டிப்பாருங்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்கன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. இவங்க அப்போ இயேசுக்கிட்ட எதுக்கு போனாங்க? பாவத்திலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இயேசு கூடவே இருந்தும் ஏன் நீங்கள் இன்னும் பாவம் பண்ணுறீங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்ட நீங்கள் ஏன் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை அடையலை அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறேன். 2 பேர்ட்டந்தும் பதில் இல்லை. சொல்ல வேண்டியதானே இவங்க எனக்கு பதில். நாங்கள் பாவமே செய்கிறதில்ல, பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம், இயேசுக்கிட்ட வந்தோடனே இயேசு எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து விட்டார், நாங்கள் பாவம் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நான் 20 வருஷமாக இந்த கூட்டத்தோடு இருந்திருக்கேன். இவங்க பண்ணுற பாவமெல்லாம் எனக்கு தெரியும். இல்லைனாலும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவங்க எல்லோரும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம், நாங்கள் பாவம் பண்ணுறதில்ல அப்படின்னு கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன அடுத்தவனுக்கு அட்வைஸு? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பாவத்திலிருந்து விடுதலை வேணான்னா நீங்கள் இயேசுக்கிட்ட வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு? பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால தான் இயேசுக்கிட்ட வரமாட்டேங்கிறீங்கன்னு இவங்க சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ இவங்க சொல்கிறது ஒரு பொய். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறது ஒரு பொய். இவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, பைபிளில் இருக்கிற அந்த வசனமும் பொய். பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டாம்னு நினைக்கிறவங்களாம் என்கிட்ட வரமாட்டான்னு இயேசு சொல்கிறதாக பைபிளில் இருக்குது பாருங்கள், அந்த வசனமும் பொய். அதுக்கு இந்த கிறிஸ்தவர்களே சாட்சி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உனக்கு வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆதாரத்தோடு. உடனே என்ன பண்ணுறாங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை அடையணும்னு விரும்புனீங்கன்னா வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அதுவும் ஒரு பொய் தான். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறதும் பொய். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் பொய். அது ரெண்டுமே பொய்யாக இருக்கும்போது செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்?